உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். நான் வி.எஸ். சுப்பிரமணியன், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் பொதுச் செயலாளர். எங்களது நிறுவன தலைவர் திரு R.K. குமார் அவர்கள், எங்களது மாநில மகளிர் அணி தலைவி திருமதி லதா அர்ஜுனன் அவர்கள், எங்கள் அமைப்பின் சார்பாக நடைபெறுகின்ற கங்கா மருத்துவமனையின் விழாவில் 400 பேர் தோல் தானம் செய்ததற்கு ஒரு விழா எடுத்துள்ளார்கள். அதற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தோல் தானம் பற்றிய விழிப்புணர்வு மாண்புமிகு நீதியரசர் திரு கற்பக விநாயகம் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் ஒரு குறும்படம் எடுத்தோம். இந்த குறும்படத்தோட பெயர் தேன்மொழி என்பது. இந்த படம் 4 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து நிறைய இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வருது. இந்த விழிப்புணர்வை நாங்கள் பல கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடைபெற்ற பல விழாக்களில் நாங்கள் இதை பற்றி விரிவாக எடுத்துரைத்துள்ளோம், விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த அமைப்பானது மீண்டும் மீண்டும் பல வழிகளில் இந்த தோல்தானம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கங்கா மருத்துவமனையின் மூலம் பல நல்ல உயிர்களை காப்பாற்றுவதற்கு எங்களால் முயன்ற எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று இந்த அமைப்பின் சார்பாக உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு நிறுவன தலைவர் வேண்டிய நான் R.K. குமார் பேசுகிறேன். இன்று கங்கா மருத்துவமனையில் நடைபெறவுள்ள 400 தோல்தான தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நம்பிக்கை எடுக்கிறோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்த கங்கா மருத்துவமனைக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றி. அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் மகளிர் அணி மாநில தலைவி லதா அர்ஜுனன் ஆகிய நான் பேசுகிறேன். எங்கள் அமைப்பின் மூலம் இன்று கங்கா ஆஸ்பத்திரியில் நடைபெறும் தோல்தானம் செய்தவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட விழாவிற்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.